வீடியோவில் சினிமா பார்த்துவிட்டு பிறகு போவான். முந்தா நாள் ஏற்பட்ட பல்வலி. காரில் சைட் பகுதியில் ரிக்ஷா உரசி கோடு விழுந்தது. பேங்கில் இருந்து அன்பளிப்பாக மணி பர்ஸ் வந்தது. 2 லாட்டரி சீட்டு வாங்கி 2ம் தோற்று போனது. சொந்தமாக ஷேவிங் செய்து கொண்டதில் காயம் ஏற்பட்டது. புதியதாக கைக்குட்டை வாங்கியது. காவலுக்கு நாய் ஒன்று வாங்கப் போவது என்று பாலாவிடம் சகலமும் சொல்லியாக வேண்டும் மனோகருக்கு. இதை பாலாவிடம் சொல்லக்கூடாது என்று எந்த விஷயத்தையும் பிரித்து வைக்கிற பழக்கமே கிடையாது. அதைப் போலவே பாலாவும் விபரம் புரியாத பருவத்தில் பாலக்காட்டில் வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரி தன் கையை எடுத்து எங்கே வைத்துக் கொண்டாள் என்பதிலிருந்து சகலமும் சொல்வான். இப்போது அப்புறம் என்றான் பாலா. கோவமா வீட்டுக்கு காரை ஓட்டிட்டு வந்த. வீட்டுக்கு உள்ள வந்ததும் இன்னும் திட்டின. பதிலே பேசாம 100 தரமாச்சும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருப்பா. கோவத்துல சாப்பிடக்கூட இல்ல. ஹால்லையே படுத்து தூங்கிட்டேன். இது அநியாயம் மனோ. என்ன அநியாயம்? விளையாட்டுக்கு ஒரு எல்லை இல்லையா? பதட்டமா நானே காரை ஓட்டிக்கிட்டு கிளம்பி இருந்தா நிச்சயம் நேத்து எதிரியாச்சும் மோதி இருப்பேன். வீடு போற வரைக்கும் தவிச்ச தவிப்பு இருக்கு பாரு. கிட்டத்தட்ட மயக்கமே வந்துடுச்சு. சரி, உன் ஆத்திரம் நியாயம்தான் மனோ. அதுக்காக நீ கோவத்தை காட்டின விதம் கொஞ்சம் அதிகப்படியா எனக்கு படுது. அப்படியா சொல்ற? புருஷன் பொண்டாட்டினா ஒரு கிண்டல் சீண்டல் இருக்கக்கூடாதா? விளையாட்டுக்குத்தானே சிஸ்டர் அப்படி செஞ்சாங்க. விளையாட்டுதான் பாலா. இதுவே இதயம் பலவீனமா இருந்தா அட்டாக்கே வந்திருக்கும் இல்லையா? ஏன் மிகையாய் கற்பனை செய்யற மனோ? ஆத்திரம் தீர திட்டிட்ட. எதுக்காக வரவழைச்சாங்களோ அது நிறைவேறாம சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அழைச்சிட்டு வந்துட்ட. சிஸ்டரும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஏன் சண்டித்தனம் செஞ்ச? அதுதான் அதிகப்படின்னு சொன்ன. அது வீம்பு தானே. நீ சாப்பிடலன்னதும் அவங்களும் சாப்பிடாம தான் படுத்திருப்பாங்க. சரி, காலையிலையாவது சமாதானப்படுத்திட்டு புறப்பட்டு வந்தியா? இல்ல. அடப்பாவி, காலையில கூட பேசலையா நீ? பேசின. டிஃபன் சாப்பிட்டேன், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா சகஜமா பேசல. விரைப்பாய் பேசிவிட்டு வந்துட்டேன். சிஸ்டரும் சகஜமா பேசலையா? அவ எப்பவும் போல குட் மார்னிங் சொல்லி முத்தம் கொடுத்து போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சு சிரிச்சுதான் பேசினா. எனக்கு பிடிச்ச இடியாப்பம் செஞ்சிருந்தா நான் தான் சரியா பேசல. திமிரு தானே உனக்கு? இந்தா என்று டெலிஃபோன் ரிசீவரை எடுத்து அவன் கையில் கொடுத்த பாலா, பேசு, சமாதானமா பேசு. சாயங்காலம் ராஜா அண்ணாமலை மன்றத்துல SV சேகர் நாடகத்துக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லு. எனக்கு 2 இலவச டிக்கெட் வந்திருக்கு, தரேன்னு.